சினிமாவுல நடிச்சதை விட அரசியல்ல பயங்கரமா நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் மேல பல பேர் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்னன்றதை பார்க்கலாம். தளபதியோட ஹேட்டர்ஸ் மற்றும் ஆப்போசிட் கட்சிக்காரங்க எல்லாம் இவர் மக்களையே சந்திக்க மாட்டாரே அப்படின்னு புலம்புறாங்க. மக்களை சந்திச்சதுக்கு அப்புறமா இதுல எப்படா குழப்பத்தை உண்டாக்கலான்னு பல கிரியேட்டிவிட்டி வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். இவங்களுக்கு மத்தியிலலாம் இந்த மனுஷன் வாழ்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒருத்த அரசியல் வரதுக்கு முக்கிய காரணமே ஆட்சி அதிகாரத்தோட நல்லது செஞ்சா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுனால தாங்க. இதே நேரத்துல சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு, ராகவர் ஆலன்ஸ் ட்ரஸ்ட் நடத்துறாரு. இந்த மாதிரி தளபதி விஜயும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போலாமே அப்படின்னு பல பேரும் சொன்னா கூட இவங்களோட மார்க்கெட் வேல்யூ என்ன, இவரோட மார்க்கெட் வேல்யூ என்ன, இருந்தாலும் மூணு பேருக்கும் நல்லது செய்யற மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு மார்க்கெட் பேஸ் இருக்கிறதுனால தான் தளபதி விஜய் அவர்கள் முழு மனசோட இறங்கி இருக்காரு. உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இவர் பாட்டுக்கு சினிமாவிலே இருந்திருப்பாரு. சும்மா கத்தி படத்துக்கு பிரச்சனை கிளப்பினது, இந்த மெர்சல் படத்துக்கு பிரச்சனை கிளப்பினது, தலைவா படம், சர்க்கார் படம்னு தொடர்ந்து பிரச்சனை எழுப்பினதுனால எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தின் நாளைய வெற்றி விடியலை.